நீங்கள் பார்த்துக்கிட்டு செக் ஃபோர் கேஜே தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம நியூபியா ரெட் மேஜிக் 3 ஹேண்ட்ஸ் அப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபோன் டிஸ்பிளே வந்து 6.65 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 9 லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரன் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ஃபோன் நைட் மோட் உண்டு. இப்போ ஃபோன்ஸ் எல்லாமே நைட் மோட் கொண்டு வராங்க. ஒரு இது நல்லது தான் பேட்டரிக்கு, பேட்டரி சேவ் பண்ணும். ஓகே, கூடவே புதுசாக நியூ ஐகான்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாட்ஸ்லாம் கிடையாது அண்ட் பேசிக் டிஸ்பிளே தான். அண்ட் ஃபோனில் பேக்கில் பார்த்தோன்னா சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் சோனியோட 586 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் கேமரா பரவாயில்ல. அண்ட் 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டாப் அண்ட் பாட்டம் வி ஷேப் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் 4 டிஜிட் லைட்ஸும் இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங்க்கும் வந்துட்டு ஷேப் நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே நியூபியா லோகோ சென்டரில் பார்த்தோம்னா ஒரு க்ளோயிங் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளாடும்போது அந்த சவுண்டுக்கு ஏற்ற போல் டாப் அண்ட் பாட்டம் ஏறி இறங்க அந்த லைட். பாட்டத்தில் டைப் சி போர்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் இருக்குது. அண்ட் டாப் சைடு பார்த்தோம்னா 3.5 ஜாக் வச்சுருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாதது நல்ல விஷயம் தான் கேமிங் ஃபோனுக்கு. அண்ட் ஃபோன் ரைட் சைடு பார்த்தோம்னா கூலிங் ஏர் அவுட் போர்ட் இருக்குது. கூடவே R1 L1 பட்ஸ் தான் இருக்குது. என்ன அந்த ஏர் அவுட்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஏர் இன் போர்ட். பிகாஸ் இந்த ஃபோன் வந்து லிக்விட் கூலிங்காக இருக்குது. கூடவே ஏர் இன் ஏர் அவுட், எஸ் ஏர் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஜெட் ஃபேன் மாதிரி ஒரு ஃபேன் வச்சுட்டாங்க, மினி ஃபேன். இந்த ஃபேன் மூலமாக இந்த அளவு காற்று வந்து உள்ளே இறங்கி அந்த வெளியே போகும். இது மூலமாக வந்து இன்னும் ஃபோன் கேமிங் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கூடவே ஃபோன் வந்து லிக்விட் கூலிங்கோட இந்த கூலிங்கும் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஹீட்டிங் ரொம்பவே குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அண்ட் லிக்விட் கூலிங்கோட இந்த இதுவும் இருக்கனால. பட் லைட்டாக வைப்ரேட்டிங் இருக்கலாம். ரீசன் என்னென்னா ஃபேன் ஓடனால சின்ன இடத்துல இருக்கலாம். இது ஒரு கேமிங் ஃபோன். இந்த ஃபோன் வந்து ரெண்டாவது வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 சிப்செட் ப்ராசஸில் ரன் ஆகுது, லேட்டஸ்ட் வெர்ஷன். கூடவே இந்த ஃபோன் வந்து 8GB ரேம் அண்ட் 12GB ரேம், 128GB 256GB அண்ட் 512GB வர ஸ்டோரேஜ் இந்த ஃபோன் கிடைக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 29,000 இருக்கும். இந்த இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகும் எக்ஸ்பெக்டட் தான். பட் கிளியராக தெரில, மேபி நெக்ஸ்ட் மந்த் வரலாம். பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 29,000 தான். 29,000 42,000 இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் எடிஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கூட. மற்றபடி எல்லாமே சேம் ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ராசஸர் தான். இது வந்து டார்க் மோட் இருக்குது. கூடவே இந்த ஃபோனில் வந்து 5000 ஆம்பியர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 ஆம்பியர் பேட்டரினால பேட்டரி கொஞ்சம் லாங் டைம் நிற்கும். கூடவே நைட் மோடாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, 48 மெகாபிக்சல் சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு குயிக் லுக்காக அதோட சாம்பிள்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அண்ட் இது வந்து ஈவென்ட் ப்ளேஸில் எடுக்கக்கூடிய ஜஸ்ட் ஷோ பண்ணி தான் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸை வந்து காப்பி பண்ண முடியாது. அதர்வைஸ் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாமே அண்ட் எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது. உங்களுக்கு சைனீஸ் புரியாது. மேபி இந்த ஃபோனில் வந்து இப்போ 48 மெகாபிக்சல் தான். நார்மலாக இந்த ஃபோன் வந்து 12 மெகாபிக்சல் தான் எடுக்கும். அதே ப்ரோ மோடில் தான் 48 மெகாபிக்சல் எடுக்கும். அதர் நார்மல் ஃபோன்ஸ் போலவே. அண்ட் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ஃபோனில் இருக்குது. ஓவரால் கேமரா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. பட் இது ஈவென்ட் ப்ளேஸ் ஓவரால் சொல்ல முடியாது. மற்றபடி ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஜூம் பண்ணும்போதும் குவாலிட்டி எந்த அளவுக்கும் குறைஞ்ச போல் தெரில, கிளியராக இருக்குது. பட் லிட்டில் பிட் லேட்டஸ்ட் ஷேக்கிங் மட்டும் தெரியுது. அதர்வைஸ் பார்க்க குவாலிட்டி ரொம்பவே அழகாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபோன் இன்னும் 2 to 3 டேஸில் கைக்கு வரும். அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அன்பாக்சிங் எடுத்து போடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இறங்கினா வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? ஒரு கேமிங் ஃபோனாக இருந்தால் பிளாக் ஷார்ப் 2க்கு பார்ப்பீங்களா அல்லது இந்த ஃபோன் பார்ப்பீங்களா? எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பிளாக் ஷார்ப்போட இந்த ஃபோனோட ப்ரைஸ் கம்மியாக தான் இந்த இதில் லான்ச் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு கூட சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.